பணம் சம்பாதிக்கிறது இப்ப இருக்க காலகட்டத்துல கஷ்டமா ஈஸியா? வாட் யூ சி வாட் யூ பிகம் அப்படின்னு ஒரு 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 கோட் இருக்கு. எல்லாத்துக்கும் அதே 8 மணி நேரம் தான் 10 மணி நேரம் தான் எல்லாரும் வேலை செய்யறோம். இன்ஸ்பிரேஷன்ஸ் பாயிண்ட் வந்து எங்க டிஃபர் ஆகுதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கிறோம்ல, அதுதான் ஒருத்தனுக்கு எஸ்ஸா நோவான்னு டிசைட் பண்றது. Everybody done the digital marketing. இப்போ எல்லாருமே digital marketing சொல்றாங்க. அந்த digital marketingனா it is not about sending the reels and things like that. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது என்னது? ஒரு காஃபி மக். இதுல என்ன எழுதி இருக்கு? மென்ஸ் டே அப்படின்னு போட்டிருக்கு. என்ன நீங்க இது எழுத சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல மெயினா என்ன எழுதி இருக்குன்னு நான் பார்ப்பேன். இட்ஸ் அ மென்ஸ் டே. எனக்கு வேணுங்கிறது காஃபி மக்கை நான் தேட மாட்டேன். மென்ஸ் டே கிஃப்ட். ஸோ அப்போ இதில் தான் டேட்டா இருக்கு. யாருமே வந்து பியூட்டிஃபுல் காஃபி மக்குன்னு யாரும் சர்ச் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேடி இருக்காங்களோ அதில் தான் நான் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வைக்கணும். ஸ்டீவ் ஜாப்ஸோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா he will tell the people can be easily molded அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவார். விண்டோஸ் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய OS இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாரும் எங்க அடாப்ட் ஆயிட்டோம்? OS அடாப்ட் ஆயிட்டோம். நம்மளாம் எங்க ஐஃபோனுக்கு அடாப்ட் ஆயிட்டோம்? பிகாஸ் தே மேக் டு பிலீவ் this is the best product out of world ன்னு சொல்லியிருக்காங்க. Every marketer has to tell about their product. ஹாப்பி எண்டிங்ல வந்து we start an ice cream brand. எங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து 65 ரூபா 75 ரூபா, மேக்ஸிமம் போனால் 80 ரூபா தான், சரிங்களா? ஆனால் நாங்கள் அதுக்கு ஒரு கவர் போட்டு கொடுக்குறோம். அந்த கவர் வந்து இட்ஸ் காஸ்ட் 26 rupees ஃபார் அஸ். இப்போ நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், என் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஏன் 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, அந்த கவரை அவன் வீட்டுக்கு குப்பையில தூக்கி போட மாட்டான், அவன் எப்போதுமே வச்சிருப்பான் அங்கேயே. சம்டைம்ஸ் வி கிவ் அ ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸ்னு போட்டு அதை எங்கள் லோகோ போட்டு ஃப்ரீயாக கொடுப்போம், ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்கன்னு சொல்லி. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நீங்கள் கொடுங்களேன், 1000 கஸ்டமர் 1000 ஸ்பூனை போடவே மாட்டார். தட் இஸ் அ லைஃப் டைம் பிராண்டிங். Women, they are very very smart. ஆக்சுவலி மென்னுக்கும் உமனுக்கும் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக சில விஷயங்களில் வந்து வேறுபாடு இருக்குது. மென் இஸ் அ மோர் ஆஃப் கைண்ட் ஆஃப் அ கேம்பிளர்ஸ் அண்ட் ரிஸ்க் டேக்கர்ஸ். உமன் இஸ் நாட் இன் தட் வே தே டிசைன். இவங்க எல்லாம் எப்படி பார்க்கணும், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்குன்னு பார்க்குறாங்க. நானே என் கையால் கேக் செய்யணும். அப்போ அந்த மணின்ற ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் எத்தனை கேக் பேக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 3 கேக் பேக் பண்ண முடியும், மிஞ்சி போனால் மேக்ஸிமம் பேக் டு பேக் வந்தால். அப்போ 3 ஆர்டர் தான் உங்களால் பண்ண முடியும். அப்போ நீங்கள் எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? மார்க்கெட்டிங்க்கு எங்கே டைம் ஸ்பெண்ட், உங்கள் சோஷியல் மீடியாவுக்கு எங்கே, உங்களுக்கு கஸ்டமர் கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் உங்களுக்கு எங்கே டைம் இருக்கும்? நீங்கள் கேக் புக் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு டைம் இருந்தா மட்டும்தான் நீங்க பெருசா சம்பாதிக்க முடியும். நீங்க வேலை செஞ்சா சம்பாதிக்கவே முடியாது. நம்ம இந்தியன் மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னா, நீங்க 10 ரூபா விற்கிறியா, நான் 8 ரூபாய்க்கு வித்தா எனக்கு தான் கஸ்டமர் அதிகமா வரும்னு அவனை நம்புறான். அப்ப நீங்களும் அதை நம்புறீங்க. ஐயோ இவன் 8 ரூபா பண்ணதுனாலதான் நமக்கு பிசினஸ் போச்சு, நீங்க 7 ரூபா பண்றீங்க. இந்த மார்க்கெட் இப்படி உடஞ்சு நில்லாயிருச்சு. நீங்க வேணா நெட்ல அடிச்சு பாருங்க, 100 out of 100 people say Amazon is failed now. அப்படிதான் போட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தன் கூட மணி மேக் பண்ணதுன்னு போடவே மாட்டான். I still bet it you make money if you follow certain rules. So இது everything in an elaborated wayல தான் நான் சொல்லி தரேனே தவிர I'm not telling புதுசா ஒன்றும் அப்படி ஒன்றும் ஓப்பன் பண்ணுறது இல்லை. Whatever I learned in last 10 years, I just tell you what I need, what I'm about to tell you. You just follow it. If you really need some help from me, என்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, we are collecting very small fees and doing it for them. அவ்வளவுதான். So எப்போ அடுத்த செமினார் எப்போ பிளான் பண்ணீங்க? Actually every week we are doing one for Bangalore next week and அப்ப கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி we have a future plans also. And yes, hello sir, வணக்கம். வணக்கம். என்ன கெட்டப் மாறி வந்திருக்கீங்களா? எஸ்எஸ் சூர்யா மாதிரி சொல்லுவாங்கல்ல, இது மாதிரியா? இல்ல இதுதான் என்னோட ட்ரெஸ் கோடு. ஆக்சுவலா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஒரு கேஷுவல் பிசினஸ் மேன் தான். நாட் அ வெரி ப்ரொஃபஷனல் பிசினஸ் மேன்லாம் கிடையாது. ஐ வில் பி இன் அ வெரி ஒரு ஹேங் அவுட் மோட்ல தான் இருப்பேன். ஸோ திஸ் இஸ் மை இன்ஃபேக்ட் நீங்க சொல்லும் போது, ஸோ யுவர் பிஸ்னஸ் மேன், நிறைய விதமான பிஸ்னஸ் பண்றீங்க. உங்களுடைய இன்டர்வியூஸ் நம்ம எடுத்த அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்க, ஸோ யுவர் லைக் அந்த சதுரங்க வெட்டில பணம் பண்ணனா நீங்க என்ன பண்ணணும், நீங்க இது பண்ணணும், உங்க காலு கீழே பணம் கொட்டி கிடக்கிறது, நீங்க கிள்ளி எடுக்கிறதும். ஸோ அந்த மாதிரி என்ன சைன்ல கேட்பாங்க. ஒருத்தர் உங்ககிட்ட சொல்லுவார்ல, ப்ரோ நிறைய பிஸ்னஸ் பண்ணா காசு எடுக்கலாம், அதை என்ன பண்ணணும், போய் வேலை பண்ணணும் போகன்ற மாதிரி இருக்கு. ஸோ த அல்டிமேட் லைன் இஸ், இந்த இன்டர்வியூல உங்ககிட்ட சார் உங்க ப்ரொமோஷனுக்கு என்ன, அதெல்லாம் எதுவுமே கேட்க போறது இல்லை. வெளியில நிறைய மக்கள் கிட்ட ஒரு கேள்விகள் இருக்குல்ல, ஸோ அதோட ரெப்ரஸன்டேட்டிவ் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், நான் அவங்க வழியிலேயே வர்றேன், இன்க்ளூடிங் மீ. பணம் சம்பாதிக்கிறது இப்ப இருக்க காலகட்டத்துல கஷ்டமா ஈஸியா? வி ஃபீல் லைக் முடியும், ஆனா அதிகமாலாம் சம்பாதிக்க முடியாது, கஷ்டம் தான் சார். இல்லை அதான், அது என்ன சொல்றது, வாட் யூ சி வாட் யூ பிகம் அப்படின்னு ஒரு 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 கோட் இருக்குது. அதை எல்லாரும் எல்லா விதத்துலையும் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ இதில் 2-3 விஷயத்த நான் வந்து பார்க்குறேன். அதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோட சொல்கிறேன். அதாவது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு ஒரு பாரில் உட்காந்து சரக்கடிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய பணக்காரர் வந்து உட்காந்துருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, சரக்கடிச்சு முடிச்சோன்னா ஒரு 2000 நோட்டை வந்து சர்வர் கொடுத்துட்டு ஹி வெண்ட்.
ஸோ இது இந்த 2 பேரும் பார்த்துட்டு வெளியே வந்துடுறாங்க. ஒரு 10-20 இயர்ஸ் கழிச்சு தே ஆர் மீட்டிங் த சேம் பார். ஸோ அப்போ அவர் ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த ஒரு ஃப்ரெண்டை வந்து பார்த்துட்டு, என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த சர்வர் சொல்கிறான், நீ அதை நோட் பண்ணியா நம்ம 2 வந்தப்ப, நம்ம அந்த சர்வர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட 2000 ரூபா டிப்ஸ் வாங்குறாரு. அப்போ அவர் எத்தனை பேர்கிட்ட சர்வ் பண்ணுவார் ஒரு நாளைக்கு, அப்போ அவர் எவ்வளோ டிப்ஸ் கிடைக்கும், அவரை நான் அப்சர்வ் பண்ணேன், ஐ பிகம் அ சர்வர், அதுக்காக படித்தேன், ஐ பிகம் அ சர்வர். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஆக்சுவலாக நீ அவரை பார்த்த, ஒரு சர்வருக்கே 2000 ரூபா டிப்ஸ் கொடுத்தாருல, அப்போ நான் அவரை ஃபாலோ பண்ணேன், அவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு நான் அவரை ஃபாலோ பண்ணேன். ஸோ ஐ ஸ்டடிட் ஹிம், ஐ பிகம் ஹியர் டு கிவ் இட் அப்படின்றாங்களே பார்த்து. சரி, இப்போ பிரச்சனைகள் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லாத்துக்கும் அதே 8 மணி நேரம் தான், 10 மணி நேரம் தான் எல்லாரும் வேலை செய்கிறோம். எல்லாத்துக்கும் அதே செட் ஆஃப் ஃபேமிலி அண்ட் எவ்ரி திங் இட்ஸ் அரவுண்ட். ஸோ ஒய் திஸ் கை இஸ் கோயிங் இன் சம் லெவல் அண்ட் திஸ் கைனா, சி த மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள் ஒன்று, அண்ட் ஹூம் யூ இன்ஸ்பயர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பெரிய பாயிண்ட்டாக இருக்குது. அதாவது அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் பாயிண்ட் வந்து எங்கே டிஃபர் ஆகுதுன்னா, நீங்கள் சொல்கிறீங்கல்ல இது வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியாக கஷ்டமான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு ஆங்கிளில் நீங்கள் த பீப்புள் ஹூம் யூ டாக், ஹூம் யூ வித் அப்படின்னு சொன்னீங்கன்னா, when you keep listening something, சார் ஜிஎஸ்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு சார், ஜிஎஸ்டி எல்லாம் வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸே இல்லை சார், பயங்கர டவுனு சார், மார்க்கெட்லாம் படுத்துருச்சு சார், கோவிடுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை சார், கோவிட் வந்துச்சு சார், மொத்தத்தையும் முடிச்சுட்டுருச்சு சார், மார்க்கெட் இங்கே யார்ட்டையுமே காசு இல்லை சார், இப்படின்னு ஒரு குரூப் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு குரூப் எப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம், தே மேக் மில்லியன்ஸ், அதாவது தே டூ மோர்னு ஒரு குரூப் போய்கிட்டே இருக்கு, ரிச் கெட் ரிச். நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், கோவிடுக்கு அப்புறம் யாரும் அசெட் வாங்காம இருந்தாங்களா, யாராவது ப்ராப்பர் இதான் அந்த இப்போ ஐ திங்க் ஆஃப்டர் 2023 ஓரளவு திரும்ப it went up, right? So அது அப்படி கிடையாது. ஈவன் கோவிட்லயும் ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணவன்னு ஒருத்தர் இருக்கான்ல. ஸோ அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கிறோம்ல, அதுதான் ஒருத்தனுக்கு எஸ்ஸா நோவான்னு டிசைட் பண்ணுறது. இஃப் யூ கீப் லிசனிங் டு த பீப்புள் ஹூ, அதான் ஒரு கோட் கூட சொல்லுவாங்க, இஃப் ஐ சே வாமிட் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு டிஸ்கஸ்டிங்காக ஒரு 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 மைண்டில் ஒரு தாட் ப்ராசஸ் வருது இல்லை, அது இன்னொன்று கூட சொல்லுவாங்க, இஃப் ஐ சே யூ பிகம் ஓல்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், உங்களை அறியாமே நீங்கள் உங்களோட வாக்கிங் ஸ்பீட் வந்து ஸ்லோ ஆயிரும். ஸோ இது வந்து திஸ் இஸ் த சைக்கலாஜிக்கல் பிஹைண்ட் வாட் யூ ஹியர், வாட் யூ சி இன் த ரியல் வேர்ல்டு. இதுதான் வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ அப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஐ சி ஒன்லி த வீடியோஸ் தட் ஐ மேக் மோட்டிவேட் மீ, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுதான் என்னோட நான் தான் சொல்லுவேனே, உன்னோட ஃபோனை கூட நீ என்னவா வரேன்னு நான் சொல்லிடுவேன். பிகாஸ் வென் யூ கோ இன்ஸ்டாகிராமில் போய் உன்னோட சர்ச்லையும் உன்னோட யூடியூப்ல ஹோம் பேஜில் என்ன வருதோ அதில் தான் உன்னோட 80% ஆஃப் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. கரெக்டு தானே? ஸோ அப்போ அதுதான் ஒருத்தனோட ப்ளஸையும் மைனஸையும் மாற்று. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேரே குற்றவுணர்ச்சிக்கு நீங்க ஆளாக போறீங்க, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவன் போய் சர்ச் பண்ண போறான், ஐயோ நம்ம இவ்வளவு கொடூரமானவனா இருந்திருக்குமே நினைக்க போறான். என்டர்டைன்மெண்ட் ஹேஸ் டு பி பார்ட் ஆஃப் லைஃப். பட் என்ன சொல்றது, அது அந்த டைமுக்கு உண்டான தேடணும் இல்லையா, அந்த தேடுதல் வந்து கம்மியா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர தேடுனா எல்லாத்துக்கும் ஒன்று கிடைக்கும். இப்போ எனக்கு ஒன்று கிடைச்சது இல்லை, நான் ஒன்று நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல. ஸோ இப்போ இந்த தேடுதல் தான் என்னை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி, எக்ஸாக்ட்லி நீங்க சொன்ன மாதிரி தான் கூட நிறைய பேர் ரிலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கண்ட விஷயம் பார்த்துட்டு இருப்போம் ரீல்ஸ்ல. வாட் இஃப் சம்மன் ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இல்லை ஒரு மொபைல் வாங்கணும்னா அடுத்த ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா அதை பற்றினே தான் சர்ச் தான் இருக்கும், நம்ம மொத்த ஃபீட் ஃபுல்லாக அதான் இருக்கும். பட் ஒன்ஸ் அதை பொருள் வாங்கிட்ட பிறகு திரும்ப வி மூவ் ஆன் டு அதர் ரேண்டம் திங்ஸ் பண்றோம்ல. அது திஸ் இஸ் ஆல் த டிஜிட்டல் வேர்ல்டு இல்லையா? நீங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். How the Facebook and Instagram giving free அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குல்ல, இட்ஸ் ஆல் பிஹைண்ட் த பிஸ்னஸ் அண்ட் த காமர்ஸ் பிஹைண்ட் தான். அதாவது நான் சொன்ன அப்ளை ஒரு இது கனெக்ட் பண்ணணும்னா, இட்ஸ் கால்ட் த ரெட் கார் தியரின்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் கார் தியரிங்கிறது இட்ஸ் வெரி சிம்பிள் டேர்ம். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார், இப்போ நீங்கள் ஒரு சிவப்பு கலர், நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு ரெட் கலர் ஒரு ஸ்கோடாவோ ஒரு கார், உங்களுக்கு ஒரு பிடிச்ச கார் ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு வச்சுக்கோங்களேன், இது நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ காரை கிராஸ் பண்ணி வந்துருக்கீங்க, எவ்வளவோ ரோட்டில் போயிருப்பீங்க, ஆனால் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அந்த சிவப்பு கலர் கார் தான் தெரியும், சிவப்பு கலர் கார் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணில் தெரியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட் யூ, இதுக்கு நிறைய டேர்ம்ஸ் சொல்கிறாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், திஸ் தேட்லாம். பட் ஐ சி யூ ஸ்டார்ட் அப்சர்விங் சம்திங். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸையோ இதையோ பார்க்குறப்ப த திங்ஸ் ஆர் கீப் கமிங் ஃபார் த இ-காமர்ஸ் வேர்ல்டு. தட்ஸ் ஹவு வி மேக் மணி அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுமான்லாம் தெரியல, இப்போ I make a Facebook ads. சரிங்களா? I make everybody done the digital marketing. இப்போ எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்களா? அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இட் இஸ் நாட் அபவுட் சென்டிங் த ரீல்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். நீங்கள் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆஸ் அ செல்லராக நான் சொல்கிறேன், எங்களுக்கு எப்படி தெரியும்னா, எங்களுக்கு we have a multiple tools to do that. அதாவது நான் எப்படி பார்ப்பேன்னா, whomever you visited the amazon.in in the recent days, searched with these terms,
whomever visited this website, they are my clients அப்படின்னு சொல்லி we will give you the filter algorithms. இப்போ நான் போய் ஒருத்தர் பொறி விற்கிறவருக்கோ ஒரு ஆட்டோ ஓட்டுறவருக்கோ நான் ஒரு காரை காட்டணும்னு அவசியம் இல்லை ஒரு காரை, ஐ மீன் நாட் இன் த பேட் வே, ஐம் டெல்லிங் அபவுட் அவர் என்னோட என் கஸ்டமர் இல்லை. அப்போ அந்த என் கஸ்டமருக்கு தானே நான் என்னோட ப்ராடக்டை காட்டணும். ஸோ ஒன்ஸ் யூ கிளிக் ஒன் ஆட், அட்வர்டைசருக்கு வந்து இட்ஸ் க்ளோஸ் டு 100 rupees will lose. ஒரு கிளிக்கு அவ்வளோ செலவாகும். அப்போ அந்த கிளிக்கு செலவாகணும்னா ஐ ஷுட் பெட் இட் இன் த ரைட் ஆடியன்ஸ். இப்போ இந்த ஆடியன்ஸை ஃபைன் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில டூல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இவங்க தான் இந்த என்னோட காம்படிட்டர் இவங்க. லெட்ஸ் இப்போ ஸ்கோடா ஒரு கஸ்டமர் இருக்காருன்னா பென்ஸ் வந்து சொல்லும், இல்லை பென்ஸுக்கு போகிறவங்க ஆடியன்ஸ்லாம் whomever visited the Benz website show my ads to them அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அப்போ அவங்களோட ஃபீச்சர்ஸை காட்டுறப்ப அந்த கன்வர்ஷன் வில் பி மச் ஈஸியர். எங்களுக்கு இன்னொரு அட்வான்ஸில் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, என் வெப்சைட்டுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட் இப்படி சர்ச் பண்ணி கீழே தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும், புரியுதுல்ல? இப்போ கிளிக் பண்ணுறீங்க, நீங்கள் பேக் வந்துட்டீங்க, இப்படியே ஸ்க்ரால் பண்ணுறீங்க, ஒரு ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா லைவாக we will send you, sir, you get 25% off, will you buy this அப்படின்னா you just click it and buy it. Okay, this is all the algorithm behind the science, data science. ஸோ இவ்வளவு இ-காமர்ஸுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு விஷயம். நம்ம வந்து இந்த பொருளை பண்ணி நீங்கள் சொன்னீங்களே போன இன்டர்வியூவில் கூட, என் ஃப்ரெண்டு கூட அவ்வளோ வித்தார் சார், இது பிடிக்கல சார் அப்படிலாம் இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த இ-காமர்ஸுங்கிறது நம்ம பேசுறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது என்னது? ஒரு காஃபி மக், கரெக்டு தானே? இதில் என்ன எழுதியிருக்கு? மென்ஸ் டே அப்படின்னு போட்டிருக்கு, கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து ஒரு காமன் மேன், நீங்கள் இந்த காஃபி மக்கு பண்ணுறீங்க. இதுக்கு நீங்கள் என்னென்னலாம் அமேசானில் இந்த ப்ராடக்டை விற்கணும்னு நினைக்கிறீங்க, என்னென்னலாம் போட்டு இதை பண்ணுவீங்க? ஓகே, அதான் காஃபி மக் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப லைக் உங்கள் லவ்வபிளுக்கு கிஃப்ட் பண்ணுங்க, ஸோ வாட் எவர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ என்னையை நான் என்னையை நீங்கள் இது எழுத சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் மெயினாக என்ன எழுதியிருக்குன்னு நான் பார்ப்பேன். இட்ஸ் அ மென்ஸ் டே. எனக்கு வேணுங்கிறது காஃபி மக்கை நான் தேட மாட்டேன். மென்ஸ் டே கிஃப்ட் ஃபார் ஹஸ்பண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட் ஆர் ஃபாதர், ரைட்? இப்போ இவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். ஸோ அதர்வைஸ் ஐ வில் மேக் ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் ஹூ லவ் காஃபி அண்ட் காஃபி லவ்வர்ஸ். ஸோ அப்போ இதில் தான் டேட்டா இருக்குது. யாருமே வந்து பியூட்டிஃபுல் காஃபி மக்குன்னு யாரும் சர்ச் பண்ண மாட்டாங்க. நீங்களும் நானும் சர்ச் பண்ணுவோமா? பியூட்டிஃபுல் காஃபி மக்குன்னு சர்ச் பண்ண மாட்டோம். காஃபி மக்குன்னு சர்ச் பண்ணால் இது நான் கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. இல்லை, இதில் காஃபி மக்கில் எத்தனையோ கலர்ஸ் இருக்குல்ல, இந்த மென்ஸ் டேன்ற போட்டு காஃபி மக் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ வந்து நான் எப்படி பார்ப்பேன்னா, வாட் இஸ் த டேட்டா பீப்புள் ஹாவ் சர்ச்டு ஃபார். அப்போ ஃபாதர்ஸ் டே கிஃப்ட்டுங்கிறது தான் கீவேர்டு. நான் அதை விட்டுட்டு பியூட்டிஃபுல் காஃபி மக்குன்னு தேடி இருப்பாங்க. ப்ராப்ளி ஒரு 100 பேர் தேடி இருக்காங்கன்னா இது 1,00,000 பேர் தேடி இருப்பான். ஃபாதர்ஸ் டே கிஃப்ட்னு தேடி இருப்பான். மென்ஸ் டே வாட் எவர், சி ஃபாதர்ஸ் டேக்கும் மென்ஸ் டே இட்ஸ் ரிலேட்டபிள். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன தேடி இருக்காங்களோ அதில் தான் நான் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வைக்கணும். ஸோ இப்போ திஸ் இஸ் ஆல் த SEO ஒர்க்ஸ். ஸோ இப்போ ஒரு இ-காமர்ஸ்குள்ளே அத்தனை விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு வெப்சைட் போட்டோம், நானும் ப்ராடக்ட், இவங்க எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. நான் ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணுறேன், நான் அப்படியே விற்கிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். வாட் எவர் த ப்ராடக்ட் யூ மேக், யூ ஷுட் ஹாவ் அ பிக் மார்க்கெட்டிங் பிளான் இன் பிளேஸ். ப்ராடக்ட் கேன் பி எனிதிங். இதுதான் என்னோட ஒன்லைனர். ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், கிண்டர் ஜாய் சாக்லேட். நீங்கள் கிண்டர் ஜாய் சாக்லேட் 45 ரூபா. நீங்கள் ஒன்று இமேஜின் பண்ணுங்கள், ஒரு சாக்லேட், அதில் என்ன இருக்குது? பேசிக்கலி ஒரு சாக்லேட், ஒரு 5 ரூபா பொம்மை, சரியா? இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பாக்கெட் பண்ணி நான் வைக்கிறேன். will that sell? Do you buy it? Any of your kids buy it? No. So what is the strategy? It is not about the product, it's not about the chocolate. இதை விட பெட்டரா கிட்கேட் இருக்கும், இதை விட பெட்டரா டைரி மில்க் இருக்கும், அதெல்லாம் வாங்காமல் இத்தனூண்டு கிண்டர் ஜாய் ஏன் வாங்கணும்? ஸோ the matter is how do you pack it, how do you sell it? It's a egg. அந்த எக் ஃபார்மேட்டில் அதுக்குள்ளே திறந்தா சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த குழந்தைக்குள்ள அந்த கிஃப்டை காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் நாட் செல். அதுக்குள்ளே என்ன சர்ப்ரைசிங்காக ஒவ்வொரு தடவையும் ஒரு கிஃப்ட் என்ன இருக்குன்ற ஸ்ட்ராட்டஜி. See, they don't see the value of the product. They don't see any of your things. They see what is this inside, what is this in the packaging and the branding. So this makes any product can sell. So இவ்வளவுதான் விஷயமே தவிர it is not about எதுவுமே கிடையாது. என்னை கேட்டால் ப்ராடக்ட் யூ கேன் செல். நானும் சொல்கிறேன், அமேசானில் இந்த விட இதெல்லாம் விற்கிதாடா அப்படின்னு ஒரு சில ப்ராடக்ட் இருக்கும்ல. let's say ஏன்னா I can tell you n number of brands which become viral in overnight through the branding and marketing. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் ஏதாச்சும். see let's say இப்போ
துபாயில் இப்போ இன்னைக்கு டேட்டில் வந்து ஃபிக்ஸெட்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஆஃப் சாக்லேட் ஒன்று இருக்குது சரிங்களா. அந்த பிராண்டோட ஸ்டோரி நீங்கள் படிச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தே டிட் ஹேட் அ சாக்லேட் கிரேவிங்கில் ஒரு சாக்லேட்காக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஷீ டிட் ஹர் ஓன் சாக்லேட்ஸ் அதெல்லாம் வச்சு பண்ணி ஒரு பேக் பண்ணி வச்சோம். ஃபார் 3 months ஷீ நாட் ஈவன் சோல்ட் 6 units சரிங்களா. ஒரே ஒரு சாக்லேட் சரிங்களா, ஒரு சாக்லேட்டை ஒரு செலிபிரிட்டி அன்னைக்கு எடுத்து ஒரு வீடியோ போட்டு திஸ் சாக்லேட் இஸ் ஸோ நைஸ் அப்படின்னு சொல்லி அந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். யூ டோன்ட் பிலீவ் இட், த நெக்ஸ்ட் டே தே காட் 1800 orders. துபாய் கிங் தே வென்ட் ஃபார் அந்த சாக்லேட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தே வென்ட் ஆல் ஓவர் வேர்ல்ட். So that's a kunafa chocolate. Kunafa chocolate, exactly. Kunafa chocolate. It is even now it's available in Chennai also. So அது வந்து ஒருத்தருக்கு எப்படி வரும் எப்படிலாம் தெரியாது புரியுதுங்களா. We should be ready. அதாவது இந்த கடமையை செஞ்சிடணும்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது you should focus on your branding, storytelling, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. சரி, வாட் இஃப் இதே கதையை கேட்டு இன்னொருத்தர் என்ன நினைப்பாங்கன்னா, சரி ஏதோ ஒரு செலிபிரிட்டி வந்தாங்க, அவங்க போஸ்ட் பண்ணாங்க, போயிட்டாங்க. இப்போ நார்மல் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸே போஸ்ட் பண்ணுறதுக்கு அதை கெட்டிங் இன் லேக்ஸ். நான் இன்னும் செலிபிரிட்டிஸ் கிட்ட போனால் நான் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். எனக்கு அதில் சம்மந்தமே இல்லையே, நான் பண்ணுற பிஸ்னஸே இவ்வளோதான் மணி, நான் ஆட்ஸ்க்கு இவ்வளோ செலவு பண்ணணுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உண்மையிலே அது செலவு பண்ணி ஆகணுமா? இப்போ அது டிவியாக இருக்கலாம், நியூஸ் பேப்பர், வாட் எவர் இட் மேபி, ஆட்ஸ்க்கு செலவு பண்ணுறது யூஸ்ஃபுல்லா? அதாவது உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. நம்ம வாங்கி குடிக்கிறோம்ல 20 ரூபா பெப்சி பாட்டில், அது பெப்சி பாட்டிலோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து நீங்கள் கூட ChatGPTலையோ கூகுளில் பாருங்கள், தே சார்ஜ் சம்வேர் இன் 2 rupees ஓகேங்களா. பெப்சி லிட்ரலி ஸ்பெண்ட் 8 to 10 rupees only for the advertisements. They spend 50% of the cost for an advertisement. ஏன் பெப்சிக்கு நமக்கு இவ்வளோ பெரிய டேட்டா பேஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி அவங்கலாம் பெப்சிக்கு அடிக்டடாக தானே இருக்காங்க. ஒய் கான்ட் தே ஸ்டாப் இட்? why they are still sponsoring to the cricket and actor and actressக்கு இவ்வளோ ஏன் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் அது அப்படி கிடையாது. பிகாஸ் இஃப் யூ வாண்ட் டு செல் சம் ப்ராடக்ட்ஸ், இதே 100-year legacy ரைட். இப்போ அவங்களுக்கு காம்படிட்டரே கிடையாது, கரெக்ட் தானே? வந்து பெப்சி வாங்கணும் இல்லை கோக் வாங்கணும், இப்போ தான் கேம்பாலாம் வந்திருக்கு. ஸோ அப்படி இப்போ புதுசாக அந்த கேம்பாவே they acquired 10 to 20% of ஷேர் மார்க்கெட்ஸை பிடிச்சிட்டாங்க இல்லையா. அப்போ ரீசன் வந்து என்னென்னா the advertisements makes more and more money. ஸோ அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணலாம். இட் வில் டேக் லாங் டைம் டு go through. Maybe the டேஸ்டும் குவாலிட்டியும் மேண்டேட்டரி. நீங்க நல்லாவே பண்றீங்க, நல்லாவே இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதை விட பெட்டரான சாக்லேட் எங்கேயும் இல்லாம இருக்கா என்ன? அதை விட ஃபார் பெட்டரா ஒரு சாக்லேட்ஸ் இருக்கு. அது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்ட்ல நம்பர் 1 பெர்ஃப்யூம்ஸ் அப்படின்னு லாஸ்ட் 100 years எது இருக்குன்னா Chanel 5 ஒரு நம்பர் 5 அப்படின்ற ஒரு பிராண்ட் தான். 1921ல Marilyn Monroe she announced it, this perfume I go before my bed அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது உண்மையிலுமே அந்த பெர்ஃப்யூம் நல்லா இருக்கும்னு கேட்டால் நல்லாலாம் இருக்காது. நம்ம ஊர் கூகுள் சாம்பிள் பேப்பர் இது மாதிரி தான் இருக்கும், அந்த ஸ்மெல்ல தான் இருக்கும். வேணா நீங்க கேட்டு பாருங்க. ஸோ அவங்க ஆம்பர்லாம் யூஸ் பண்ற. ஆக்சுவலி அவங்க என்னன்னா அந்த பாரிஸ்ல இருக்க ஒரு கார்டன் எஃபெக்ட்ல ரெகுலர் பெர்ஃப்யூம் மாதிரி வேண்டாம். அந்த ஆக்சுவலி ஃபவுண்டர் they did it in that way. அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு கார்டன் ஸ்மெல்ல இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் அந்த Chanel No. 5ன்ற பிராண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க சொன்னாங்கன்ற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக இட் வெண்ட் தீஸ் மெனி இயர்ஸ் வைரல். ஏன் வாங்குறோம், எதுக்கு வாங்குறோம்லாம் தெரியல. அதான் சொல்லுவாங்களே பெரிய நீங்கள் இவரோட ஸ்டீவ் ஜாப்ஸோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா he will tell the people can be easily molded அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவார். In fact, Bill Gates he knows that. See, if I create one product, I can mold my people. This is the best out of the world அப்படின்னு என்னால் சொல்ல வைக்க முடியும்னு சொல்றாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ விண்டோஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய ஓஎஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாரும் எங்க அடாப்ட் ஆயிட்டோம், ஓஎஸ்க்கு அடாப்ட் ஆயிட்டோம், நம்மளாம் எங்க ஐஃபோனுக்கு அடாப்ட் ஆயிட்டோம். பிகாஸ் தே மேக் டு பிலீவ் திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட் அவுட் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பழகி பக்கத்தில் இருக்கவங்க வாங்குறவங்களாம் வாங்கினோன்னா நமக்கு நாமே தெரியாமல் ஐஃபோன் இஸ் த பெஸ்ட்டுன்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம். கரெக்டு தானே? ஸோ அப்போ தட் இஸ் ஹவு த மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ். தட்ஸ் வாட் த மார்க்கெட் எவ்ரி மார்க்கெட்டர்ஸ் ஹேஸ் டு டெல் அபவுட் their ப்ராடக்ட். அதர்வைஸ் நோபடி இஃப் யூ டோன்ட் பிலீவ் யுவர் ப்ராடக்ட் தென் யார் உங்கள் ப்ராடக்டை பிலீவ் பண்ணி வாங்குவாங்க? ஸோ அப்போ அந்த மாதிரி தட் இஸ் த ஃபேக்ட் இன்வால்வ்டு. நீங்கள் ப்ராடக்டை பண்ணுறதெல்லாம் அதுவே தன்னால் முன்னெல்லாம் சொல்லுவாங்கல்ல, எங்கள் தாத்தா காலத்தில் குவாலிட்டி மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், மற்றது எதுவுமே தேவையில்லை, அவங்களே தேடி மக்கள் வருவாங்க, நம்ம வந்து இதை வச்சிருக்கணும். அது மேண்டேட்ரி தான், அது இல்லாமல் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டில் யூ பிகம் ஓவர் நைட். நீங்க எவ்வளவு பாக்குறீங்க இல்லையா? எங்கேயோ போயிட்டாரு. ஸோ அப்போ அதெல்லாம் this is happening in a real world, real fast time, but it needs
சம் கைண்ட் ஆஃப் அ மார்க்கெட்டிங் அண்ட் பேசிக்லி சில தியரிஸ் நம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே 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 சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. சரி, இப்போ நம்ம எப்பவுமே நம்ம இன்டர்வியூஸ் எடுத்தாவே we are talking like பிக் நம்பர்ஸ்ல தான் பேசுவோம், க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் இப்படியே பேசிட்டு இருக்கோம். இது நிறைய பேருக்கு என்னன்னா, இவங்க இந்த இன்டர்வியூஸ் வந்து லைக் ஜெண்டர் ஜோன் எல்லாமே எல்லாருமே பார்ப்பாங்க, மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இந்த இன்டர்வியூ ஒரு பெரிய பூஸ்டப்பாக கூட இருக்கலாம். ஸோ அவங்க பேஸ் பண்ணி சில விஷயங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நம்பர் ஒன், இப்போ மேபி இப்போது உங்களோட லாஸ்ட் இன்டர்வியூஸ் இல்லை உங்களை ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வைங்க. ஸோ அவங்களோட விஷயம், இது நல்லா பேசுகிறாரியா, ஈஸியாக வீட்டிலேருந்து இந்த சின்ன சின்ன டெக்கரேட்டிவ்ஸ் பண்ணலான்றாரு, ஃபாரினில் விற்கிறான்றாரு, 1000 லட்சத்துலலாம் எடுக்கலான்றாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருந்தே இது பண்ணலாமே, ஏன் பண்ண முடியாதுன்ற ஒரு கேள்வி வருது. இதை இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு கேக் விற்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேர் எல்லாருமே நிறைய பேர் கேக் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா, அவங்க மேபி ஒரு வாட்ஸ்அப்பில் போடலாம், அவங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு சில பேர்ல என்னென்னா, ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸாக என்ன ஆகும், அவங்க சுற்று வட்டாரத்துக்கு மட்டும்தான் அவங்க செய்கிற கப் கேக்ஸோ மினி கேக்ஸோ எல்லாம் தெரியும். அவங்களால அதை எஸ்டாப்ளிஷும் பண்ணியிருக்க முடியாது, அவர் சுற்று வட்டாரத்தை தாண்டி போக முடியாது. ஆனால் சில கேக் ஷாப்ஸ் வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, பார்த்தா மொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக அது ஓப்பனிங் பிரான்ச்சஸ். இதுக்குள்ளே இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் சொல்லுங்களேன். 2 விதமாக நான் பார்க்குறேன் சார் உமன் ஆண்டர்பிரினர்ஸ்ட்டை. உமன் தே ஆர் வெரி வெரி ஸ்மார்ட். ஆக்சுவலி மென்னுக்கும் உமனுக்கும் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக சில விஷயங்களில் வந்து வேறுபாடு இருக்குது. மென் இஸ் அ மோர் ஆஃப் கைண்ட் ஆஃப் அ கேம்பிளர்ஸ் அண்ட் ரிஸ்க் டேக்கர்ஸ். உமன் இஸ் நாட் இன் தட் வே. தே டிசைன்ட், தே இன்வெஸ்ட். ஈவன் அவங்க வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சாலும் கூட இந்த ஒரு பெட்ஷீட் வாங்கணும்னு நினச்சா கூட அவங்க ஒரு 10 வெப்சைட்டில் பார்த்துட்டு 10 இதையும் செக் பண்ணிட்டு இதுதான் வாங்கலாம்னு அவங்க பட்ஜெட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி பட்ஜெட் எல்லாமே ரிட்டர்ன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் தே டேக் அ கால் ஆன் இட். ஆனால் பிஸ்னஸ்ன்னு வர்றப்ப அதை நம்ம பண்ண முடியாது. நீங்கள் ஒரு சிங்கிள் ஒன்லைனர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாம் கேட்டிங்கன்னா, ஐ டுக் டெசிஷன்ஸ் ஃபாஸ்ட். நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் நீங்களே எடுத்த இன்டர்வியூஸில் நிறைய ஐ மேக் டிசிஷன்ஸ் வெரி ஃபாஸ்ட், ஐ மேக் திங்ஸ் என்ன சொல்கிறது, ஐ மேக் கேம்பிள். ஸோ நான் அதை நம்பி பெட் பண்ணேன், அது வின் ஆச்சு, அவ்வளோதான். ஸோ இப்படிங்கிற ஆங்கிளில் தான் வந்து மென் வின் வெரி ஃபாஸ்ட். அதனால தான் அந்த உமன் ஆண்டர்பிரினரோட மென் ஆண்டர்பிரினர்ஸோட கவுண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ இதுதான் வந்து அவங்களுக்கு உண்மையான ஃபேக்ட். அவங்க என்ன சொல்கிறது, அவங்க தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் தே டேக் எவ்ரி ஸ்டெப் இன் அ வெரி காஷியஸ் மோட், பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மணி, தே வேல்யூ த மணி வெரி மச். அப்படிங்கிற ஆங்கிளில் தான் அந்த உமன் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் தே ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தயர் ரிஸ்க் லெவல்லேருந்து அவங்க வெளியே வந்து தான் ஆகணும். அது அவங்க ஆசைப்படுறாங்கன்னா, அதை அச்சீவ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் 2 விதமான உமன் நான் பார்க்குறேன். அதாவது நான் ரிஸ்க் எடுக்காமல் பண்ணணுங்க, ஆனால் வந்து எனக்கு பெருசாக வராட்டி பரவாயில்ல, எனக்கு சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதம் ஒரு 5000 ரூபா என் கை செலவுக்கு வந்தால் போதுங்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. இதெல்லாம் எங்கே ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பல்காக வந்தாலும் அவங்களால சமாளிக்க முடியாது. அதே சமயத்தில் அவங்களால ஆர்டர் வராமல் போனாலும் அவங்களோட அந்த தோல்வியை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தான் பேசிக்கலி நான் திருப்பி சொல்கிற மாதிரி, மைண்ட் செட் இஸ் ஆல் அபவுட் திங்ஸ். எய்தர் யூ டூ இட் பிக் ஆர் யூ லிமிட் யுவர் செல்ஃப். எனக்கு இவ்வளோ வந்தால் போதும். அப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, ஃபிக்ஸ் யுவர் டார்கெட். நான் என்ன இன்னொன்று சொல்லுவேன், அதாவது வென் யூ ஆர் ஒர்க்கிங் நீங்கள் எப்போ பெருசு இது இட் அப்ளிகபிள் ஃபார் த ஒர்க்கிங் பீப்புள் ஆல்சோ, உமன் மென் யார் வேணால் எடுத்துக்கோங்க. வென் யூ ஹாவ் அ டைம், உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெருசாக சம்பாதிக்க முடியும். நீங்கள் வேலை செஞ்சால் சம்பாதிக்கவே முடியாது. 8 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் இல்லை, 16 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரமும் நீங்கள் வேலை செஞ்சு நீங்களே செஞ்சுட்டு இருந்தால் சம்பாதிக்கவே முடியாது. அது ரூல் நம்பர் 1. அதே மாதிரி தான் இவங்களும் சொல்கிறேன். இவங்க எல்லாம் எப்படி பார்க்கணும், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்குன்னு பார்க்குறாங்க. நானே என் கையால் கேக் செய்யணும், அது என் கையால். ஆக்சுவலி எனக்கே நிறைய பேர்த்து தெரியும், தே ஆர் வெரி ரிச் இன் பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்டில் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ஹோம் பேக்கிங் தாங்க பண்ணணும், ஹோம் பேக்கிங் இஸ் மை பேஷனுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், யூ ஆர் ரைட், நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, சரி. ஹவு மச் யூ சி எண்ட் ஆஃப் த டே ஒய் வி ஒர்க். சில பேர் இருக்காங்க, என்னோட சாட்டிஸ்ஃபேக்டரிக்காக பண்ணுறோம் சார். ஸோ தட் இஸ் அந்த கேஸை விட்டுருவோம். ஆனால் மீதி கேசஸ் 80% ஆஃப் கேசஸ் வந்து ஐ நீட் மணின்ற ஆங்கிளில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அந்த மணின்ற ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் எத்தனை கேக் பேக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 3 கேக் பேக் பண்ண முடியுமா? மிஞ்சி போனால் மேக்ஸிமம் பேக் டு பேக் வந்தால் அப்போ 3 ஆர்டர் தான் உங்களால் பண்ண முடியும். அப்போ நீங்கள் எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? மார்க்கெட்டிங்க்கு எங்கே டைம் ஸ்பெண்ட், உங்கள் சோஷியல் மீடியாவுக்கு எங்கே, உங்களுக்கு கஸ்டமர் கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் உங்களுக்கு எங்கே டைம் இருக்கும்? நீங்கள் கேக் குக் பண்ணிட்டு இருந்தா, கேக் குக் பண்ணுறதுக்கு அதான் எதாவது இப்போ சொல்லுவாங்கல்ல, ப்ராசஸை செட் பண்ணு. இப்படி தான் கேக் செய்யணும்னா இப்படி தான். ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பக்கத்துலேருந்து ஒரு லேடியை கூட்டுவாமா, 3 மணி நேரம் நான் சொல்கிறத மட்டும் செய்ய, 200 ரூபா தரேன், அவுட்புட் வரல. அதான் இப்போ இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம் என்னன்னா, நானே பண்ணணும், என் கைப்பக்கம் வராது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. வராம தான் போகும், இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களோட வேலை, யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் தட், ஹவு டு மேக் இட். இப்போ when the Kia is making a car, iPhone is designed in California but made in China and India.
ஸோ பட் அந்த இந்தியாலேயும் அதே அவுட்புட் வெளியே வருது இல்ல, அது எப்படி வருது? அப்ப எல்லாருமே அந்த இன்புட்ஸை கொடுக்குறாங்கல்ல. அப்ப அங்கதான் தப்பாகுதே தவிர இட் இஸ் நாட் அவங்க செஞ்சாலும் அளவு எல்லாம் ஒரே அளவு ஆலே இன்கிரீடியன்ஸ் போட்டா 90% மேட்ச் வந்துடும். 10% தான் யாராலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்ப அவங்க எல்லாம் பண்ற தப்பு இதுதான். they want to become self employed. நானே பண்றேன், நானே சரி வேண்டாம். ஒண்ணு இது இல்ல அது, either business or you wanted ஹாபியா நீங்க வீட்டுல செஞ்சுக்கோங்க, பண்ணிக்கோங்க. பட் தட்ஸ் ஆல். பட் இதை எப்படி சொல்றது, மல்டிபிள் ஆங்கிள்ஸ் நான் சொல்றேன். இப்போ ஒரு ஃபாரின் உமன்ஸ்ல எப்படி இருக்காங்க, ஒரு ஃபாரின் ஆண்டர்பிரினர் எப்படி இருக்கு, லெட்ஸ் சே ஃபிக்ஸிட் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாம் இப்போ நீங்க சொல்றீங்களா உமன் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் சொல்றீங்களா, எனக்கே நிறைய ரெக்வஸ்ட் வருது. நான் கிளாஸ் பெயிண்டிங் பண்றேன் சார், நான் நல்லா பென்சில் ஆர்ட் பண்றேன், நீங்க சொல்ற மாதிரி பேக்கிங் பண்றேன், நான் என்ன சொல்றது இந்த மூலிகை பொருட்களை வச்சு ஃபுட் ப்ராடக்ட் இது எலாபரேட் பண்றது. அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு அப்ஃப்ரண்டா தெரிஞ்சிருச்சு. யூ நோ ஹவு டு மேக் அ குட் ப்ராடக்ட். கரெக்ட் தானே? நான் சொல்றேன் எனக்கு வந்தவங்க எல்லாருமே குட் ப்ராடக்ட் பண்றவங்க தான். You should start learning about branding and marketing. பிராண்டிங்கும் மார்க்கெட்டிங்கும் தான் நீங்க படிக்க வேண்டிய சப்ஜெக்ட். ப்ராடக்ட் யார் வேணாலும் படிச்சு யார் வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ற டைம் இதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் அவங்க அதே ஸ்டேஜ்ல இருக்காங்கன்றதான் என் பாயிண்ட். ஸோ தே ஹாவ் டு டூ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் பாயிண்ட்ஸ். இதை பற்றி நான் படிக்க ஆரம்பிக்கணும், இதை பற்றி புரிதல், பேக்கேஜிங்னா என்ன, அப்போ மல்டிபிள் இன்ஸ்பிரேஷன்ஸ் எங்கெங்கேருந்து வருது அந்த பேக்கேஜிங் இன்ஸ்பிரேஷன்ஸ், இதில் எப்படி பண்ணணும், இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ இன்னொன்று பார்க்குறேன், இன்னொன்று மெயினாக நம்ம இந்தியன் மைண்ட் செட்ஸ்குள்ள ஒரு ட்ராபேக் பார்க்குறேன் ஃபார் த ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ். இவங்கெல்லாம் பேக்கேஜிங்க்கு தே லூஸ் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நாங்கள் எங்கள் ஹாப்பி எண்டிங்கில் வந்து வி ஸ்டார்ட் அன் ஐஸ்கிரீம் பிராண்ட். எங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து 65 ரூபா 75 ரூபா, மேக்ஸிமம் போனால் 80 ரூபா தான், சரிங்களா? ஆனால் நாங்கள் அதுக்கு ஒரு கவர் போட்டு கொடுக்குறோம். அந்த கவர் வந்து இட்ஸ் காஸ்ட் 26 rupees ஃபார் அஸ். 26 ரூபா அந்த மேனுஃபேக்சருக்கு ஆகும். ஈவன் வி லூஸ் மணி. அதாவது 26 ரூபாய்க்கு அந்த ஒரு பேக்கேஜிங் பாக்ஸ் கொடுத்தோம்னா வி லூஸ் மணி. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ வரைக்கும் சொல்கிறேன், எல்லா ஸ்டோர்ஸ்க்கும் சொல்கிறேன், இட் ஹேஸ் டு கோ இன் திஸ். எங்கள் ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்களாம் திட்டுவாங்க, சார் இது 26 ரூபா கொடுத்து. திஸ் ஸ்பீக்ஸ் whom you are. இப்போ நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், என் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் அந்த பேக்கேஜிங் பேக்கை பார்த்து கோல்ட் ஃபாயிலில் அந்த மேட் லேமினேஷன்ஸில் அந்த லோகோவை பார்க்குறப்ப யூ ஃபீல் த ரிச்னஸ் இந்த ஐஸ்கிரீம். இதுதான் மேட்ரே தவிர இட்ஸ் 26 rupees. ஐ ஸ்பெண்ட் 20 rupees மோர். இப்போ நான் 6 ரூபாய்க்கு ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு அதை கொடுக்க முடியும். ஆனால் ஏன் 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, அந்த கவரை அவன் வீட்டு குப்பையில தூக்கி போட மாட்டான், அவன் எப்போதுமே வச்சுருப்பான் அங்கேயே. சம்டைம்ஸ் வி கிவ் அ ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸ்னு போட்டு அதை எங்கள் லோகோ போட்டு ஃப்ரீயாக கொடுப்போம், ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்கன்னு சொல்லி. தட் காஸ்ட் மீ 8 to 10 rupees. அவன் அந்த ஸ்பூனை கடைசி வரைக்கும் வச்சுருப்பான். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நீங்கள் கொடுங்களேன், 1000 கஸ்டமர் 1000 ஸ்பூனை போடவே மாட்டான். தட் இஸ் அ லைஃப் டைம் பிராண்டிங் ஃபார் ஹிம். அவன் காலையில் சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து அந்த பிராண்டை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ திஸ் இஸ் வாட் இட்ஸ் கால்ட் அஸ் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த ஆங்கிளில் பார்த்தோம்னா இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, காஸ்ட்டை மிச்சம் பண்ணுறேன்ற பேரில் ஒரு பாலித்தீன் கவர்லையும் இதுலையும் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வேர் இட் கெட் டிஃபர்ஸ். சரி, இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் கரெக்ட் தான். நான் நிறைய ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் இன்டர்வியூ பண்ணிருப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் எப்படி சார் மற்றவங்க கொடுக்க முடியாது உங்களால் கொடுக்க முடியுதுன்னா, இப்போ நான் வந்து என் லைட்டுக்கோ டெக்கரேஷனுக்கோ அந்த இதில் எதுவுமே செலவு பண்ணலப்பா, நான் வந்து ஃபுட்டில் செலவு பண்ணேன். அது வந்து ஆடம்பரம்லாம் எதுக்கு வந்தாங்களா, இது கிட்டத்தட்ட சூரரை போட்டுற அவரோட ஸ்டைலில் தான், நான் வந்து எதுக்கு ஃப்ளைட்டுக்கு இதெல்லாம் தரணும், இது மட்டும் கொடுதா, இந்த மாதிரியும் பண்ணலாமா? ஆர் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிஸ்னஸ்க்காக மட்டும்தானே அது? சரி, அது எப்படி சொல்கிறது சார், அது ஒவ்வொருத்தரோட தியரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லெட்ஸ் சே ஆப்பிள் இஸ் நம்பர் 1 ப்ராடக்ட், கரெக்ட் தானே? நீங்கள் ஆப்பிள் ஃபோன் எப்படி கொடுத்தாலும் வாங்கிடுவீங்க, கரெக்ட் தானே? Do you know how much they spend for ஆப்பிள் பேக்கேஜிங்? நீங்கள் ஆப்பிள் பேக்கேஜிங் மாதிரி அக்யூரேட்டான பேக்கேஜிங்கை எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த கீழே இருக்க மேலே இருக்க பாக்ஸ் இருக்குல்ல, இது இப்படி திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்ட்ரா ஸ்மூத்தில் ஓப்பன் ஆகும். They spend each and every minute details, how many mm, 0.01 mm கொண்டு அக்யூரேட் பேக்கேஜிங் பண்ணுறாங்க. ஏன்? ஆப்பிள் இஸ் அ பிக் பிராண்ட், why can't they sell, I add one more things to thisன்னு சொல்லலாம். அதாவது அந்த பேக்கேஜிங்லேயே நிறைய பேக்கேஜிங் பற்றி பேசினா 1 day பேசலாம். இட்ஸ் அ ஃப்ரிக்ஷன் ஒரு ஆங்கிள் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ். பட் வாட் எவர் யூ சி, இட்ஸ் நாட் அ டீல்ஸ். இப்போ நீங்கள் ஒரு டைரி மில்க் கவரும் ஒரு பாலித்தீன் கவரை சுற்றி விற்பீங்களா, 5 ரூபாய்க்கு விற்க முடியுமான்னு பார்ப்போம், முடியாதுல்ல. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரோட நான் என்னோட பிரியாணியை நான் இலையில தான்ப்பா கட்டி கொடுப்பேன் அப்படின்னா டேஸ்ட்டுக்காக விற்கும், அந்த ஒரு பிரான்ச் விற்கும். நீங்கள் ஊர் ஃபுல்லாக பிரான்ச் வச்சா விற்குமான்னு விற்காது. தே நீட் சம்திங் மோர் அதர் தேன் த ஃபுட். நாங்கள் சொல்லுவாங்கல்ல, லுக் அண்ட் ஃபீல் கிவ்ஸ் யூ மோர் தென் வாட் த இம்ப்ரெஷன்ஸ். அந்த ஃபீல், ஹவு டு யூ ஈட், ஹவு டு யூ டேக், ஹவு டு யூ சேவ் இட்ஸ், அந்த பிளேட்டிங்காக செலவு பண்ணுற காஸ்ட் வந்து விச் மச் மோர் ஹையர். ப்ராடக்ட் காஸ்ட்டை விட மச் மோர் ஹையர்ஸ் நிறைய ஹோட்டல்ஸில் இருக்குது. நீங்கள் 5 star ஹோட்டல்லாம் கேட்குறீங்களா, ஏன் சார் வந்து இதே காப்பி ஏன் சார் அங்கே 500 ரூபா வைக்கிறேன் 400 வைக்கிறேன், தட் இஸ் கால்ட் த பிராண்ட்ஸ்.
இப்போ விமன் ஆண்டர்பிரனர்ஸ்னு பேசும்போது இன்னும் சில பேர் அதிகமாக கான்சென்ட் பண்ணுறது இந்த சாரி பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம். ஸோ திஸ் இஸ் லைக் நான் இன்னொருத்தங்கிட்ட பல்காக வாங்குறேன், இங்கே விற்கிறேன். ஸோ ஐ எம் லைக் ஒரு மீடியேட்டர் மாதிரி தான். ஆனால் அதில் ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் வச்சு பண்ணுவாங்க, அதை கிவ் டு சம் செலப்ஸ் அண்ட் கொலாப்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுவாங்க. இப்போ அதையே ஒரு பெரிய லெவலில் பண்ணோம்னா எல்லாருக்கும் இருக்க யோசனை என்ன தெரியுமா, நான் வந்து ஒரு 50 புடவை வாங்கி விற்கிற வரைக்கும் நான் சேஃபு, நான் ஒரு 500 புடவை வாங்கிட்டு அது அப்படியே ஸ்டாக் நின்றுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ நீங்கள் சொல்கிற அதே விஷயம் தான், டேக்கிங் ரிஸ்க், இன்வெஸ்டிங் மணி. என்கிட்ட நிறைய பணம் இருந்தால் ஓகே போனாலும் பரவாயில்ல, என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் பணம் தான். ஸோ அதில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை எவ்வளோ சேவ் பண்ணலாம். இன்னொரு விஷயம், ஒரு 2 பேர் கூட ஷேர் பண்ணியோ இல்லை கடன் வாங்கியோ என்ன திரும்ப ரிட்டர்ன் வரப்போகுது. ஸோ அந்த நம்பிக்கையில் பண்ணலாமா? இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இன்வெஸ்டிங். சரி, நான் இன்னொன்று முக்கியமாக நான் சொல்லுவேன், ஐ டோன்ட் பிலீவ் இன் ட்ரேடிங் பிஸ்னஸில். நான் ஐ டோன்ட் பிலீவ் இட். புரியுதுங்களா? இந்த நீங்கள் சேலை விற்கிற பிஸ்னஸ்லேயே நீங்கள் நிறையா கஸ்டமர்ஸ் பார்த்துருப்பீங்க. என்ன ஆகுனா, இப்போது நான் ஒரு பொருளை தயாரிக்கிறேன், இல்லை நான் ஒரு பொருள் என்கிட்ட இருக்குன்னா நான் வந்து இதுதான் பொருள், இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நான் போய் அனுப்பிச்சிடுவேன். இப்போ இந்த நிறைய பேர்த்த பார்க்குறேன் இன்ஸ்டாகிராம்ஸில், இதில் எல்லா இப்போ கம்மல், வாட்ச்சு, சைனா ப்ராடக்ட் அதுன்னு நிறைய விற்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுனா, 1 person having a ஸ்டாக்ஸ், சரிங்களா? ஒரு 20 படம் வச்சுருப்பாங்க. எல்லா ஒரு 50 பேர் அவங்க செல்லர் இருப்பாங்க. எல்லாரும் இருந்தாங்க எவ்வளோ வைக்கிறீங்களோ 500 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 150 ரூபா கமிஷன், 350 ரூபா கம்பெனி கொடுத்து 150 ரூபா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரிபடி போஸ்டட் அவங்களுக்கு கொண்டு. இப்போ எங்கே சிக்கல் வரும் தெரியுமா? ஒரே நேரத்தில் 50 ஆர்டர் வச்சுருங்களேன், இவங்கள்ட்ட 20 ஸ்டாக் தான் இருக்கும். ஸ்டாக் இல்லை. அந்த ஸ்டாக் மெயின்டெனன்ஸு உங்கள்கிட்ட வாங்கி, அதாவது நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் ஒன்று கொடுப்பீங்க, அவங்களோட குவாலிட்டி தெரியாமல் நீங்கள் ஒன்று கமிட்மெண்ட் பண்ணிடுவீங்க, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணுவீங்க, ப்ராடக்ட் மைட் பி a வெரி லோ குவாலிட்டி. அப்போ அவங்க ரிட்டர்ன் பண்ணுறப்ப இந்த லேடி வந்து ஷி டோன்ட் ரிட்டர்ன் பேக் த மணி. ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ். இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ், இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கமிட்மெண்ட்ஸ், கேஷ் ஆன் டெலிவரிஸ், அவங்க ப்ராடக்ட்டை பார்த்துட்டு வேணான்னு சொல்கிறது, யூஸ் பண்ணிட்டு வேணான்னு சொல்கிறது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்குது. இதையே இன்னும் ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து பேக்கில் எடுத்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அதுதான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற சர்க்கிள் கம்மியாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரக் மேக்கிங்னு ஒரு ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம சொல்ல கார்பெட் மேக்கிங் இல்லையா? நீங்கள் கார்பெட் மேக்கிங்கை பற்றி போய் படிச்சு பாருங்கள். அதுக்கு எவ்வளோ பெரிய டிமாண்ட்ஸ் ரன்னிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு. நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு 50,000 1 லட்ச ரூபா இருந்தால் 10,000 ரூபா இருந்தால் போதும், யூ கேன் மேக் த கார்பெட் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு யூ ஜஸ்ட் மேக் அ ஃப்ரேம், ஒரு 2 மீட்டர் துணியை வாங்கி வச்சுட்டு அந்த மிஷின் ஒரு 6,000 ரூபா 8,000 ரூபா அந்த ரக் மேக்கிங் ட்ரிஃப்டிங் மிஷின், இந்த டர்ஃபிங் மிஷின். ஸோ அதை வச்சு அடிச்சிங்கன்னா யூ மேக் அ கார்பெட் வித்தின் 3,000 rupees, 200 rupees, 500 rupeesலேருந்து யூ மேக் இட் அண்ட் யூ செல் இட் ஆன் த பிகர் நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி குட்டியாக சொல்லணும்னா எனக்கு எவ்வளவோ சொல்ல முடியும். அதாவது அவங்க பார்க்குற பார்வைகள் வந்து வாங்கி விற்கிறது ஈஸியாக இருக்குது, எனக்கு இது இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு தான் பார்க்குறாங்க தவிர பெட்டராக எப்படி பண்ண முடியும், டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ண முடியும்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. இங்கே தான் விஷயங்கள் மாறுது. இப்போ நான் என்னோட ரீசன்ட் டேஸில் நான் வந்து இப்போ இன்ஸ்பயர் பண்ண ஆளுகள்லாம் வந்து, முன்னாடிலாம் நான் சொன்னேன்ல, நான் ஒரு இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டை வந்து இன்ஸ்பயர், நான் $3,000 வச்சுருக்கோம், அவர் $30,000 வச்சுருந்தார். நான் இவனை மாதிரி ஆகணும்டா அப்படின்னு சொல்லி $30,000 விற்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் $30,000 வர்றப்ப அவன் $1,00,000 போயிட்டான். அவனை மாதிரி ஆகணும்டா அப்படின்னு சொல்லி அவனும் நானும் ஒரே லெவலுக்கு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா எனக்கு இன்னொரு பெரிய ஒருத்தன் $10,00,000 விற்கிற ஒருத்தன் தெரியும். ஸோ அப்போ இந்த மாதிரி என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு பீரியட்லையும் மாறிட்டே இருக்குது. அப்போ வந்து இப்போ வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு பீரியட்லையும் ஒருத்தர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறாங்க, நான் இவரை மாதிரி ஆகணும், இவரை மாதிரி பண்ணணும்னு சொல்லி அந்த மோட்டிவேஷன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து இட்ஸ் கீப் புஷிங் மீ ஆன் எவ்ரிடே. இப்போ நான் பார்க்குறவங்க எல்லாம் தே ஸ்பீக் இன் வெரி பிக் நம்பர்ஸ். ஐ சி இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் டூவபிள். என்னால் முடியும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது. ஸோ அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் பார்க்குறேன்ல, இப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுகிறவங்கள்ட்ட இந்த உமன் ஆண்டர்பிரினர்ஸ் நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன், அவங்களுக்குலாம் என்ன பிளாக் ஆகுதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு பயம், நான் ஃபெயில் ஆகிட்டேன் என்ன பண்ணுறது, நான் இதாகிட்டேன் என்ன பண்ணுறது. ஆனால் அவங்க துபாய்க்கு பிளான் போடுவாங்க, வெக்கேஷன் பிளான் போடுவாங்க, தே ஸ்பெண்ட் மணி பட் தே டோன்ட் டூ. இப்போ எனக்கு சார் ஒன்றும் இல்லை சார், இங்கேருந்து மதுரைக்கு டூர் போயிட்டு வந்தால் 10,000 செலவாயிரும் சார். 1000 ஆகாதா? ஒரு ஃபேமிலி 4 பேர்த்த கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாள் ரூம் போட்டு வந்தால் 10,000 செலவாயிரும். ஸோ அப்போ அந்த 10,000 அவங்க ரிஸ்க் எடுக்கிறது கூட தயாராக இல்லை அவங்க. ஸோ அப்போ அதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ண முடியும் அதை? ஸோ வென் யூ டேக் இட், டூ இட். இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க, 30,000 ரிஸ்க் எடுக்கிறதுல ஒன்றுமே ஆயிடாது இல்லையா? ஸோ அப்போ இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, எனக்கு 30,000 கூட செலவாகக்கூடாது, ஆனால் எனக்கு 3 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ப்ராக்டிக்கலி அது இருக்குமான்னு தெரியல. பட் யூ ஷுட் டேக் ரிஸ்க் இன். அதுக்குன்னு 1 லட்ச ரூபா வாங்குறதுல 1 கோடி ரூபா கடனை வாங்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. யூ டூ சம்திங் விச் இஸ் யூசபிள், டூவபிள். நிறைய ஃபார்மேட்ஸில் இருக்குது. இந்த இ-காமர்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம், இந்த ஆன்லைன் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னு இட் இஸ் பிகம், யாருக்குமே சொல்ல முடியாது ஹவு யூ பிகம் கோ வைரல்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் நம்ம இன்டர்வியூ பேசுறதுக்கு முன்னாடி எங்கள் ஹாப்பி எண்டிங் வந்து இட் இஸ் லைக் 4 branches.
ரைட். ஸோ இப்போ வந்து we are in 30-40 branches every day we are getting 3-4 inquiries. We are doing it in வேற ஒரு 5 countries, கலிஃபோர்னியால இருந்து என்கொயரிஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி we are going it. ஸோ அப்போ என் பிராண்டை பற்றி நான் தான் பேச முடியும், புரியுதுங்களா? இன்னொருத்தர் பேசினா அதை ஒரு ஃபீட்பேக்காக தான் எடுக்க முடியுமே தவிர என் பிராண்ட் எப்படின்றது நான் சொன்னாதான் அவங்களுக்கு அது புரியுது. ஓகே, திஸ் கைஸ் எங்களோட அண்ணா நகர் கடைக்கு இன்னும் கூட்டம் வருதுன்னா ரீசன் வந்து அதுதான். எங்களுக்கு இவ்வளோ காம்படிட்டர்ஸ் தாண்டியும் இவ்வளோ வருஷமா ஒரு பெரிய பிராண்ட்ஸ்க்கு முன்னாடியும் when we are competingனா இப்பயும் எங்கள் ஆர்எஸ்புரம் கடை சாட்டர்டே கூட்டமாக தான் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் somebody has to tell about something ourselves. அது சொல்லித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ரைட் ஆல் ரைட். அண்ட் ஃபைனலி இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்த காலம் தாண்டி உங்களை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, சீயிங் ஆல் யுவர் இன்டர்வியூஸ் அண்ட் ஃபாலோயிங் யூ. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் முதல் இன்டர்வியூ எப்போ சொன்னீங்க நான் அந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி பிளான் பண்ணுறேன், அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரியலன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் உங்கள் பிஸ்னஸ் டைமுக்கு பதிலாக கான்ஃபரன்ஸ் தான் தனியாக நேரம் ஒதுக்குறோம், அவ்வளோ பேர் கேட்குறாங்க பார்க்கும்போது தெரியுது. ஸோ எப்படி போச்சு, கடைசி எவ்வளோ கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிருக்கு? சார் இது வரைக்கும் ஒரு 8 கான்ஃபரன்ஸ் பக்கத்தில் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் எவ்ரி கான்ஃபரன்ஸ் 100 people to 150 people are attending. எனக்கு இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி சார் இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார், யாராவது கேட்குறதுக்கு ரெடியாக இருந்தால் நான் சொல்கிறேன் சார்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ எனக்கு வந்து ஆக்சுவலி ஸ்டில் ஐம் டூயிங் இட் இன் சர்வீஸ் மூடில் தான் பண்ணுறேன். இப்போ இந்த யூஸ்வலாக இன்டர்வியூஸ்க்கு அப்புறம் எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, சார் இது எப்படி சார் ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் ரிவீல் பண்ணுறீங்க, எப்படி சார் ஓப்பன் அப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. எனக்கு இது அது ஒரு பெரிய ஆச்சரியமாகவே தெரியல. ஏன்னா நான் யூஎஸ் கல்ச்சர்ஸ் அவங்கள தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், அங்கெல்லாம் இது ரொம்ப காமனாக இருக்குது. ஆனால் இந்தியன் கல்ச்சரில் அது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கே அது ஆச்சரியமாக தான் இருக்குது. எப்படி சார் நீங்கள் ரிவீல் பண்ணுறீங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இதுக்கு இன்னும் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அவங்க இத்தனை பேர் இன்னுமே வந்து அன்னவேராக தான் இருக்காங்க இன்னுமே. இப்போ நான் இன்னும் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா, இந்த Amazon.in, Meesho இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்குது இந்தியாவில் விற்கிறவங்களெல்லாம். ஏன்னா தேர் ஆல் மேக்கிங் ரெவென்யூஸ். நல்லா கேளுங்க, நீங்கள் ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா நான் 10 லட்சம் மாதம் ரெவென்யூ பண்ணேன் எங்களை பிஸ்னஸ் வந்துச்சுன்னு தான் சொல்லுவானே தவிர ஒருத்தங்க கூட ஒரு கமெண்ட்லையோ ஒரு இதில் கூட இந்த மாதம் நான் இவ்வளோ 1 லட்சம் ரூபாய் சம்பாதித்தேன்னு எவனுமே வேர்டு எழுதிருக்க மாட்டான். பிகாஸ் ப்ராஃபிட் மேக்கிங் இஸ் இம்பாசிபிள் இன் இ-காமர்ஸ் இன் இந்தியா. பிகாஸ் தேர் கில்லிங் த பிஸ்னஸ் வித் ஓன் காம்படிஷன். இப்போ நம்ம இந்தியன் மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னா, சார் நீங்கள் 10 ரூபா விற்கிறியா, நான் 8 ரூபாய்க்கு விற்றா எனக்கு தான் கஸ்டமர் அதிகமாக வரும்னு அவனை நம்புறான். அப்போ நீங்களும் அதை நம்புறீங்க, ஐயோ இவன் 8 ரூபா பண்ணதுனால தான் நமக்கு பிஸ்னஸ் போச்சு, நீங்கள் 7 ரூபா பண்ணுறீங்க. இந்த மார்க்கெட் இப்படி உடஞ்சு நில்லாயிருச்சு. ஆல்மோஸ்ட் நோபடி ஃபுட் ஆகட்டும் இதாகட்டும் எல்லாருமே இந்த இந்தியன் மார்க்கெட் வந்து இப்படி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்ளி நான் ஒரு 11 வருஷமா அமேசானில் வித்துட்டு இருக்கேன், இல்லை எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் வித்துட்டு இருக்கேன். ஒரு ப்ராடக்ட் கூட இந்தியாவில் நான் வித்தது கிடையாது. The reason is the mindset of the people. Mindset of the people னா நம்ம எப்படி நினைப்போம், சரி லெட்ஸ் சே இப்போ நீங்கள் Amazon.inல ஒரு மொபைல் கேஸ் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் போய் மொபைல் கேஸ் ஃபார் சாம்சங் whatever ஃபோன் கிடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 399 விற்கிது, ஒரு 499 விற்கிது, 599 விற்கிது. நீங்கள் எது வாங்குவீங்க? 499 வாங்குவீங்க. ஏன்னா 399 சீப்பாக இருக்குமோன்னு நினைப்போம். 599 நம்ம காஸ்ட்லியாக மிடில் வாங்குவோம். ஆனால் வெள்ளக்காரன் எதுவும் வாங்குவான் 599 தான் வாங்குவான். அவன் குவாலிட்டி கிடையாது. அதுதான் கேட்குறேன். தட் இஸ் கால்ட் மைண்ட் செட். அவன் என்ன யோசிக்கிறான்னா, காசு ஜாஸ்தியாக இருந்தால் ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பான். இப்போ நம்ம ஊரில் மெக்டொனால்ட்ஸ் இருக்குல்ல, மெக்டொனால்ட்ஸ் கேஎஃப்சிலாம் இருக்குல்ல, நீங்கள் அமெரிக்காவில் வந்து மெக்டொனால்ட்ஸும் கேஎஃப்சி இட்ஸ் அ ஃபெயிலியர் பிராண்ட், அது இட்ஸ் அ புவர் பிராண்டுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு சொல்கிறேன்னா, அங்கேயும் வந்து $1 மெக்டொனால்ட்ஸில் பர்கர் கிடைக்கும். ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்கும், வெண்டீஸ்னு ஒரு கடை. தே செல் பர்கர் ஃபார் $6. பீப்புள் கோ அண்ட் பை இன் $6. தே ஃபீல் த ப்ரைஸ் இஸ் $6 இஸ் ப்ரீமியம்னு நினைக்கிறான். இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ நாங்களே சில ப்ராடக்ட்ஸ் விற்கிறோம். இப்போ அதில் $9 அதாவது என்னோட சைனீஸ் செல்லர்ஸ்லாம் $9 விற்பான், $7, $5 வைப்பான். நான் என்ன பண்ணுவேன், $14 விற்பேன். இன்ஃபேக்ட் டு பி வெரி ஃப்ரேங்க், அவனோட ப்ராடக்டை விட என் ப்ராடக்ட் குவாலிட்டி ஓரளவு சுமாராக தான் இருக்கும், அப்படி வச்சுக்குவோம். பட் ஸ்டில் எங்களோட அந்த டூல்ஸில் வச்சு செக் பண்ணி பார்த்தா அவன் விற்றதை விட நான் விற்றது தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ், கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்டிங். அவனுக்கு என்ன புரியுது என்ன புரியல, அவன் இதை தான் எதிர்பார்த்து வரான்றப்ப நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணுறேனே தவிர அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இது பண்ணல. ஆக்சுவலி இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம ஜென்ரலாக ஒரே ஒரு சிங்கிள் லைனில் Amazon.comனு முடிச்சிட முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஈவன் அவங்களோட மைண்ட் செட்டை நான் ஒரு சமீப காலங்களில் புரிஞ்சுக்கிட்டதில்ல. நீங்கள் ஒரு யூஎஸ் கம்பெனி Amazonல வைக்கணும்னு நினச்சிட்டீங்க. ஹவு டு யூ பிராண்ட் யுவர் கம்பெனி மேட்டர்ஸ் அ லாட். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ லெட்ஸே நவீன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நவீன் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அதில் வழி Amazonல விற்கிறதுக்கும் நான் வந்து
டெக்ஸஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா நான் ராஜராஜன் சரிங்களா, ராஜராஜன் பிரைவேட் லிமிடெடுக்கும் நவீன் பிரைவேட் லிமிடெடுக்கும் வித்தியாசம் இருக்குது. பேர் என்னமோ ஒன்று தானப்பா, பேரில் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் தே ஃபீல் டெக்ஸஸ் பிரைவேட் லிமிடெட்னு போட்டால் இட்ஸ் மேட் இன் யூஎஸ்ஏன்னு நினச்சிக்குவான், லாஜிக்கல் திங்கிங். ஸோ இப்போ நமக்கு தெரியும்ல, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்தியன் ப்ராடக்ட் இந்தியன் கம்பெனின்னு நினைக்கிறோம், பட் இட்ஸ் பேசிக்கலி பிரிட்டிஷ் யூகே கம்பெனி. ஸோ தட்ஸ் ஹவ் அப்போ வந்து அந்த நேமிங் கன்வென்ஷன்ஸில் கூட அவ்வளவு பிஸ்னஸும் அவ்வளவு ஸ்ட்ராட்டஜியும் உள்ள ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது தான் நான் சொல்லித்தரேன். நான் ஒன்றும் பெருசாக ராக்கெட் சயின்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. நான் சொல்கிற ஒர்க் ஷாப் வந்து இட் இஸ் இன் அ வெரி சிம்பிளாக ஃபார்மேட்டில் உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்டை எப்படி அனுப்பணும், என்ன சைஸில் அனுப்பணும், அதாவது இட் இஸ் நாட் வெரி ஆஸ் சிம்பிள் ஆஸ் எனக்கு ப்ராடக்ட் தெரியும் நான் அனுப்புறேன்லாம் கிடையாது. இஃப் யூ செல் இட், நீங்கள் வேணால் நெட்டில் அடிச்சு பாருங்கள், 100 out of 100 people say Amazon is failed now அப்படி தான் போட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தன் கூட மணி மேக் பண்ணதுன்னு போடவே மாட்டான். ஐ ஸ்டில் பெட் இட் யூ மேக் மணி இஃப் யூ ஃபாலோ சர்டன் ரூல்ஸ். அதாவது ப்ராடக்ட் அனுப்புறதுக்கு எந்த மாதிரி என்ன சைஸில் அனுப்பணும், எந்த கொரியர் சர்வீஸில் அனுப்பணும், எப்படி ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும், எப்படி ஒரு லிஸ்டிங் போடணும், அதை எந்த கொரியர்கிட்ட அனுப்பணும், எத்தனை நாளில் போய் சேரும், அந்த பேக்கேஜிங் எப்படி இருக்கணும், அந்த பேக்கேஜிங் யார்கிட்ட வாங்கணும், அதை எப்படி பேக் பண்ணணும், அதுக்கு மேலே என்ன பார்கோட் ஓடணும், உள்ளுக்குள்ளே என்ன ஸ்லிப்பு வைக்கணும். ஸோ இது எவ்ரி திங் இன் எலாபரேட்டட் வேல தான் நான் சொல்லித்தரேனே தவிர ஐ எம் நாட் டெல்லிங் புதுசாக ஒன்றும் அப்படி ஒன்றும் ஓப்பன் பண்ணுறது இல்லை. வாட் எவர் ஐ லேர்ன்ட் இன் லாஸ்ட் 10 years, இந்த 10 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச நுணுக்கங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த நுணுக்கங்களை தான் தேரா அப்படி ஒர்க் ஷாப்பாக வச்சு சொல்கிறேனே தவிர ஆக்சுவலாக நிறைய பேர் எனக்கு ஆன்லைனில் ஒர்க் ஷாப்ஸ் கொடுங்க சார் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் நான் அது எனக்கு ஏன்னா இப்போ அது ஆன்லைன்னா நான் ஏன் சொல்கிறது இல்லைன்னா ஒரு 2 hours ஸ்க்ரீன் டைம் மேலே நம்மளால் உட்கார முடியாது, புரியுதுங்களா. ஒரு 1 hours மேக்ஸிமம் உட்காரலாம், டைரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்காது. அவங்க நீங்கள் 8 hours உட்கார சொன்னீங்க, என்னோட ஃபீட்பேக்ஸ் ரிவ்யூஸ்லாம் பாருங்கள். Nobody have told one single negative reviews in last 800 people. The reason is I'm telling you, see, என்னோட அட்வான்டேஜே என்ன பார்க்குறாங்கன்னா I'm very genuine, I'm telling from heart ன்னு சொல்கிறேன். அதை தான் நானும் பண்ணுறேன். எனக்கு இதில் மறைக்கிறதுனால எனக்கு I don't get, நான் அப்செல்லிங்லாம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் எப்படி வாங்க எனக்கு அடுத்த கோர்ஸுங்க எல்லாம் I don't do it. I just tell you what I need, what I'm about to tell you. You just follow it. If you really need some help from me, என்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா we are collecting very small fees and doing it for them. அவ்வளோதான். அதாவது அந்த காஸ்ட் கூட எதுக்குன்னா என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்கணும், அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுன்றக்காக வாங்குறதானே தவிர we are actually doing it as a service-ஆக தான் நான் பண்ணுறேன். இப்போது என்ன சொல்கிறது, the good news is after the 6 seminars almost நான் 40 sellers onboard பண்ணியிருக்கோம். யூஎஸில் விற்கிறதுக்கு 40 to 50 sellers they have every day, almost 2 to 3 sellers are onboarding. I am replying all my Instagram viewers-க்கு எல்லாத்துக்கும் என்ன கேள்வி கேட்டாலும் நான் தயங்காமல் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதுக்குன்னு என்னோட வேலைகளில் இதை ஒரு டைமை ஒதுக்கி இப்போ அதை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். என்னோட பிஸ்னஸை பார்க்குறக்க ஐ ஹாவ் மை டைம்ஸ் ஆர் தேர். பட் இருந்தாலும் சரி ஓகே, இது ஆரம்பிச்சுட்டு அப்படியே போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஜஸ்ட் ஸ்பெண்டிங் லிட்டில் பிட் ஆஃப் டைம் ஆன் தட் ஏரியா ஆஸ் வெல். ஸோ இப்போ அந்த இன்ஸ்டாகிராம்ஸ் இதில் எல்லாம் வந்து வி ஹேவ் ஓப்பன்ட் அ சப்ஸ்கிரிப்ஷன் சான்ஸ். அந்த மாதிரி வந்து வி ஆர் ஸ்ப்ரெடிங் த நியூஸ். எப்போ அடுத்த செமினார் எப்போ பிளான் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி இந்த எவ்ரி வீக் வி ஆர் டூயிங் ஒன். இப்போ நாளைக்கு கூட சென்னையில் ஒர்க் ஷாப் பண்ணுறோம், பெங்களூர் நெக்ஸ்ட் வீக், அண்ட் அப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி வி ஹாவ் அ ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆல்சோ. ஸோ அப்படியே வீக் ஆன் வீக்ஸ் இஃப் அது எப்படின்னா நாங்கள் பண்ணிட்டோம் ராஜராஜன் சென்னை வரைக்கும் அப்படிலாம் கண்டதில்லை. இஃப் யூ புக் 30 to 40 slots or 50 people, எங்களுக்கு அந்த ஹோட்டல் சார்ஜஸ் இதெல்லாம் கவர் ஆகிற அளவுக்கு ஒரு நம்பர்ஸ் கிடச்சிருச்சுன்னா we will just like that we will announce. எங்களுக்கு ரெக்வஸ்ட் ஃபார்ம்ஸ்னு இருக்கும், அதில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இன்ட்ரெஸ்ட் போடுங்க. எங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா we will book it and we will teach it, அவ்வளோதான். ஸோ we are not marketing it or we are not publishing so much, அதெல்லாம் கிடையாது. we are just doing it in a very simple way. All right, fantastic sir. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ as always நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். பணம் உண்மையிலே காலு கீழே கொட்டி கிடக்குது, அதை அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் அவரோட இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் மைண்ட் செட்டை பொறுத்து தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ராஜராஜன், த CEO of Boston Groups. Thank you so much.